ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. நீங்கள் என் உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடினால் நான் உடனடியாக அதை உங்களுக்கு தருவேன். எப்பொழுது தருவேன் என்று கேட்கிறாயா? நீ என் மீது முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோடு இருக்கும் பட்சத்தில் நான் அதை உங்களுக்கு தருவேன். இந்த உலகில் புதியது எது? எதுவும் இல்லை. இந்த உலகில் பழையது எது? எதுவும் இல்லை. எல்லாம் எப்பொழுது இருந்தது, மேலும் எப்போது இருக்கும். நமது கர்மாவே நமது இன்பத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம். அதனால் உனக்கு என்ன நேர்ந்தாலும் அதை நீ பொறுத்துக்கொள். இறைவனுடன் முழுமையான இணக்கத்துடன் வாழ கற்றுக்கொண்டால் மட்டுமே உங்கள் எதிர்கால வாழ்வு மகிமையடையும். நீ என்னை சரணாகதி அடைந்து பணிந்தால் மட்டுமே என்னால் உனக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய முடியும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டு தான் வருகிறேன். நீதான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. உனக்கு அது தெரியவும் இல்லை. என் பிள்ளை, உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நன்கும் செய்வேன். சற்று நீ பொறுமையாக இரு. என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? என் குழந்தைக்கு நான் எப்பொழுதும் தீங்கு செய்ய மாட்டேனே. நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். நீ விரும்புவது தாமதமாவது எல்லாமே எதனால் என்று யோசித்து பார்த்தாயா? நீ முன் ஜென்மத்தில் செய்த கர்மா வினையால் தான். கர்மா இப்போது உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை எல்லாமே நான் தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டேன். உனக்கு பல விதத்தில் புண்ணியங்களை நான் உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். என் சொல்படி கேட்டுக்கொள். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதுவரை நீ கொஞ்சம் அமைதியாக இரு என் தங்கமே. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை, எப்பொழுது, எப்படி, எங்கு செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உனது ஆசைகள் என்ன, உன்னுடைய எண்ணங்கள் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய ஆசைகள், எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. உனக்காகத்தான் நான் அதற்காகத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் இப்படியெல்லாம் அறிவுரை கேட்கிறாய். எவர் மீதுமே கோபம் கொள்ளாதே. யாரிடமும் போய் எதையுமே கேட்காதே. உனக்கு வேண்டியது எல்லாமே நானே செய்து தருகிறேன் குழந்தையே.